அனைவருக்கும் வணக்கம். தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ராமபானம் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட முதல் சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோவான விக்கி அப்படின்றவரை தான் காமிக்கிறாங்க. பயங்கரமா கோட் சூட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவருக்குன்னு ஒரு பிரைவேட் ஏரோப்ளேன் வச்சிருப்பாங்க. அதுல பறந்து இவரோட ஊருக்கு போயிட்டு இருக்காரு. நான் பல கனவுகளோட என் ஊரை விட்டு ஓடி வந்தேன். அண்ட் திரும்பி நான் எந்த இடத்துக்கு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சேனோ அந்த இடத்துக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு தெரியணும்னா முதல்ல என்ன பத்தி உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போறாரு. இவர் பேர் விக்கி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டான் இல்லையா. இவருக்கு ஒரு அண்ணன் இருப்பார், ராஜாராம் அப்படின்றது அவரோட பேர். அந்த அண்ணனோட மனைவி அண்ட் கூட அண்ணனோட பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குடும்பம் தான். பாரம்பரியமான உணவுப் பொருட்களை கொடுக்கணும், ஆர்கானிக் வழியில தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோட்டலை ரன் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய மக்கள் அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் எதிரில் ஒரு ஹோட்டல் வச்சிருக்க பெருமாள் அப்படின்னு நபர் பாத்தீங்கன்னா வேகமா உள்ள வர. இவ்வளவு கம்மி விலைக்கு ஆர்கானிக் ஃபுட்டுன்னு வித்தா கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்ணி கடையை வச்சிருக்க நாங்க என்னையா பண்றது, ஒழுங்கு மரியாதையா அந்த கடையை இழுத்து மூடுன்னு சொல்லி அங்க இருக்க எல்லா பொருட்களையும் தட்டி விட்டு அந்த கடைக்கான லைசன்ஸ் இருக்கு இல்லையா அதையும் தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ண இவரோட அண்ணா, அதாவது ஹீரோவோட அண்ணா, சண்டையே விரும்பாத ஆளு. எதுவா இருந்தாலும் நியாயமான முறையில கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ சண்டையை போட்டு லைசன்ஸை தூக்கிட்டு போயிட்டா இல்லையா. இதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த பெருமாளோட ஆள் தான். அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்ல மிச்சர் பொட்டலத்தை போட்டு அதை ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியா குடிச்சிட்டு ராஜாராம் எழுதின எல்லா விஷயங்களையும் படிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் விக்கி அங்க வர தான் அண்ணனே எதிர்த்து பேசிட்டான். அந்த லைசன்ஸையும் புடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்றதுக்காக அந்த வீட்டை அப்படியே கொளுத்தி விட்டுட்டு இவரோட லைசன்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடுறாரு. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஹோட்டல் நார்மலா நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உன்னோட தம்பி ராஜாராமோட வீட்டை கொளுத்திட்டான்னு சொல்ல இவருக்கு பயங்கரமான கோவம். என்ன இருந்தாலும் நீ இதை பண்ணிருக்க கூடாது, நியாயமான முறையில மட்டுமே தான் கேட்டிருக்கணும், நீ போலீஸ்ல போய் சரணட, அதுதான் சரியானது கூட அப்படின்ற மாதிரி விக்கிய கூட்டு போய்கிட்டே இருக்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து அவன் பிடிங்கிட்டு போனா நம்ம பொருளை நான் எடுத்துட்டு வந்தேன், இதுல எதுக்காக நான் போய் சரணடையணும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா இவனோட அண்ணா நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னாலும் சண்டை போடுறது என்னைக்குமே ஒரு தீர்வாகாது, இப்ப சண்டை போட்டு தானே வந்திருக்க, உன் வாழ்க்கையில இதனால நீ என்ன சாதிச்சேன்னு கேட்க இவருக்குள்ள ஒரு ரோஷம். அங்க இருந்து அண்ணனை தட்டி விட்டுட்டு ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டே இருக்கும். ஓடி போய் அந்த ட்ரெயின்ல ஏறிட்டு நான் சாதிச்சுட்டு தான் நான் திரும்பி வருவேன், அது வரைக்கும் இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன்னு சொல்ல அண்ணனுக்கு பயங்கரமான சோகம். அண்ட் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வர எல்லாரும் அப்செட் ஆகுறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி ட்ரெயின் ஏறி போன விக்கிய காமிக்கிறாங்க. கொல்கத்தாக்கு போயிட்டாரு. ஒரு வேகத்துல சாதிக்கணும் அப்படின்னு மாதிரி வந்துட்டாரு. ஆனா சாப்பிட எதுவுமே இல்லாதால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தான் கவுடா அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா அவரை வந்து சந்திக்கிறாரு. உனக்கு பசிக்குதானா, நான் சாப்பாடு வாங்கி தரவான்னு கேட்க நான் செய்யற வேலைக்கு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது பிச்சை ஆயிடும், அதுவே நான் வேலை செஞ்சுட்டு வாங்கினேன் அப்படின்னா அது எனக்கான சம்பளமா இருக்கும்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. நீ ஏன் கூடவே வேலை செய்யறியா, உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல கட் பண்ணி இதுக்கப்புறம் அசுர வளர்ச்சி தான் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா. அதாவது இந்த கவுடாவை எதிர்த்து முகர்ஜி அப்படின்ற ஒரு பெரிய டான் இருப்பார். இவருக்கு கவுடாக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெண்டர் விஷயமா கவுடா ஒரு 2 கோடி எடுத்துட்டு போக்கிட்டே இருப்பார். அந்த வழியில முகர்ஜியோட ஆளுங்க வந்து மறைக்கிறாங்க. எங்களை தாண்டி நீ போயிடுவியா, இந்த பணத்தை எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்கலாம் அப்படின்னு மாதிரி கத்தியும் கம்புமா நின்னுகிட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் முன்னாடியும் விக்கி வரான். பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே தண்ணியில குதிக்க கட் பண்ணி அந்த டெண்டர் விடுற இடத்துல காமிக்கிறாங்க. இனிமேலும் ஆள் வரமாட்டான், என்னை எதிர்த்துக்கிட்டு நீ எத்தனை நாளா போட்டியிட போறேன்னு நான் பாத்துடுறேன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க விக்கியோட என்ட்ரி. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அங்க கொடுக்க டெண்டரை குப்தா கிட்ட கொடுத்துட்றாங்க. குப்தாக்கு பயங்கரமான சந்தோஷம். இவன் என் பக்கத்துல இருக்கிற வழியோ உன்னால என்னை நெருங்க கூட முடியாதுறான்னு சொல்லிட்டு போக கட் பண்ணி சில வருடங்கள் போக ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சின்ன பையனா இருந்த ஒரு பெரிய ஆளாகி கொல்கத்தாலே ஒரு பேசும் பொருளாயிடுறாரு. அந்த சமயத்துலதான் முகர்ஜி பயங்கர அப்செட், எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போக்கிட்டு இருக்கு, அவன் சின்ன பையனா இருக்கும் போது அவனை உயிரோட விட்டீங்க, இப்போ அதை போட்டு தள்ளி தானே ஆகணும், அதுக்குண்டான வேலையை பார்க்கலாமா அப்படின்னு மாதிரி அந்த குப்தா புடிச்சு வச்சுக்கிட்டு கொல்லணும் ட்ரை பண்ண அங்கதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. உள்ள பூந்து அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு குப்தாவை காப்பாத்துறாரு. முகர்ஜி கிட்ட போய் இதுக்கு மேல எங்களோட லைன்ல நீ கிராஸ் ஆகணும்னு நினைச்சேன்னு வையன், விட்டுட்டு எல்லாம் போக மாட்டேன்பா, மொத்தமா முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி இவரோட லைஃப்ல ஒரு காதல் வர மாதிரி காமிக்கிறாங்க. பைரவி அப்படின்ற பொண்ணு யூடியூப்ல பிரபலமா இருப்பாங்க. ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது அவங்கள பாக்குறாரு. அவங்க மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாரு. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அவங்களே இவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த பைரவி அவங்களோட வீட்டுல சொல்ல அவங்க ஹீரோ உட்கார வச்சு பேசுறாங்க. உனக்கு கோடி கோடியா சொத்து இங்க இருக்கலாம், ஆனா எங்களுக்கு ஃபேமிலி தான்ப்பா முக்கியம், தனியாளா இருக்க உனக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு மனம் இல்லப்பா, ஃபேமிலியோட வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பேச ஹீரோ ஒரு மாதிரி சோகம் ஆயிட்டாரு. ஆனா அப்பதான் எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு யாரும் சொன்னா, எனக்கு ஃபேமிலி இருக்கு, சின்ன வயசுலயே ஒரு
ஒரு பிரச்சனையால நான் ஓடி வந்துட்டேன். ஆனா நீங்க சொல்ற வார்த்தைகளால இப்ப என்னோட ஃபேமிலியை நான் பார்க்கணும் போல இருக்கு. இதனால என்னோட ஃபேமிலியை போய் நான் முதல்ல சந்திச்சேன். நான் அது மூலமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்றேன். அதுக்காக நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்க இருந்து வந்திருப்பாரு. கட் பண்ணி பிளாஷ்பேக் முடியுது. என் அண்ணன் ஒரு சின்ன பிரச்சனை நான் பண்ணதுக்கே ஜெயில புடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போனாரு. இப்ப நான் கொல்கத்தால என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? அண்ட் 14 வருஷம் கழிச்சு என்னோட வீட்டுக்கு போறேன். அங்க இருக்க எல்லார்கிட்டயும் நான் என்ன பேசுறது, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய கேள்விகளோடு அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்க அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. இவரை பார்த்த உடனே சின்ன வயசுல ஓடி போனேன் இவரோட தம்பிதான் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனுக்கு ஞாபகம் வருது. ஓடி வந்து கட்டி பிடிச்சி 14 வருஷம் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா, நீ போன இந்த 14 வருஷத்துல இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போக இவங்களோட அண்ணி பேச தயாரா இல்லை. உன் அம்மா இருந்தாங்க அப்படின்னா இப்படி பார்க்காம கொள்ளாம 14 வருஷம் போயிருப்பியா, ஒரு போன் கூட பண்ணல நீ அப்படின்ற மாதிரி கோவமா பேச என் அம்மா இருந்ததாங்கன்னா அடிச்சே இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க தான் என் அம்மா இல்லையேன்னு சொல்ல பலாருன்னு வராரு. சிரிச்சுக்கிட்டே இப்ப புரிஞ்சுதா நான் அவன் அம்மா தான்டான்னு சொல்லி உள்ள கூட்டு போக அங்க இவருக்காக ஒரு ரூம் செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. அந்த ரூம் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஆனா அது கூடவே ஃபேமிலியில நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மீட் பண்றாரு. எல்லாருக்கும் சந்தோஷம். அண்ட் கும்பலா உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அன்னி சாப்பாடு பயங்கரமா இருக்கும். இன்னும் உங்க கைப்பக்குவம் போகவே இல்லை. இதை ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டோன்னு வைங்கள எல்லாருக்கும் ரீச் ஆகும். இது மூலமா நிறைய பேர் உங்களோட ஆர்கானிக் ஃபுட்டை பத்தி தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல இவரோட அண்ணனும் ஃபுட்டை பத்தி எதுனாலும் எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல, யாரை வேணா வர வச்சுக்கோ, வீடியோ நல்லபடியா இருக்கணும்னு சொல்ல கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இவரோட ஆளுங்களுக்கு போன் பண்றாரு. அங்க இவர் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதால முகர்ஜி சில தாக்குதல் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். ஆனா அவனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு தான் குப்தா எல்லா வேலையிலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கும் நீங்க உஷாரா இருங்க, முகர்ஜிக்கு நீங்க ஊருக்கு போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அங்க ஆளுங்களோட இறங்க போறா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல இவரோட அண்ணன் வந்துட்டாரு. சும்மா கம்பெனி கால் தான் அப்படின்னு மாதிரி சமாளிச்சுட்டாரு. அண்ட் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில ஒரு சூப்பர்வைசரா இருக்காரு அப்படின்னு மாதிரி தான் போய் சொல்லியிருப்பார். அண்ட் இவங்களோட அண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த 14 வருஷத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போய் கவர்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது ஃபுட் எல்லாமே குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு மாதிரி செக் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா, அந்த போஸ்டிங்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ ஷேர் பண்ணிட்டு உங்களோட பொண்ணு எல்லாத்தையும் சொன்னா அண்ணா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறார். இதை மட்டும் தானே சொன்னா வேற ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி மூஞ்ச மாத்திக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி ஒரு இடத்துல போய் உட்கார இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இவருக்கு அந்த ஊர்ல எதிரியா இருக்கிறது பெருமாள் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும் இல்லையா, பெருமாளோட மருமக அதாவது ஜிகே அப்படின்னு ஒரு நபரை காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட் ஃபேக்டரி மாதிரி வச்சிருப்பாரு. அந்த ஃபுட்ல நிறைய கெமிக்கல் இருக்கு, இதை எங்களால அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ராஜாராம் பாத்தீங்கன்னா பேன் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. வந்து மிரட்டுறாங்க, ஒழுங்கு முறையதை அப்ரூவ் கொடு இல்லைன்னா சந்திக்க கூடாத விளைவுகளை சந்திப்பீங்கன்னு சொல்ல. ஆனா இவருக்கு பயமே இல்லை. உணவுப் பொருட்கள் விஷயத்துல நான் இப்படிதான் நடந்துப்பேன், நீங்க வெளியே போகலான்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி அனுப்பி விட பிரசன்ட்டுக்கு வருது. சோ இவருக்கும் பெருமாளுக்கும் இன்னும் பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயம் இவரோட தம்பிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவனோட சந்தோஷம் போயிடும். இதனால இந்த விஷயத்த அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி இவரோட மனைவி கிட்ட சொல்ல கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. கொல்கத்தால இருக்க ஹீரோட 2 ஆளுங்களும் அது கூடவே பைரவியும் பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. எதனால அப்படின்னா இவங்களோட அன்னி சமையல யூடியூப்ல வீடியோ புடிச்சு போடணும்னு சொன்னாங்க இல்லையா, அதை காரணமா காட்டி இங்க வந்துட்டாங்க. வந்த உடனே அங்க இருக்க எல்லார்கிட்டயும் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ண யூடியூப் வீடியோ எடுக்கணும்னு தான் வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நடிக்க வச்சு செய்யணுமே, அதனால செட்டிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்களோட அண்ணியை கூப்பிட்டு இந்த மாதிரி சமையல் செய்யுங்கன்னு சொல்ல அவங்களும் விருப்பப்பட்டதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல பைரவி பேசிக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்க 2 பேரும் பாத்தீங்களா இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கா, இவளை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு மாதிரி பில்டப் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இருக்க கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. பைரவி வைக்கும் தனியா பேசணும் அப்படின்றதுக்காக மாடி மேல போய் யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொலாவிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து இந்த விஷயத்த ஹீரோட அண்ணி பாத்துட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது என்ன நடக்குது இங்கன்னு கேட்க அவரும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு மாதிரி முடிக்க இந்த விஷயத்த கேட்ட இவங்களோட அண்ணியும் நான் என்னால முடிஞ்சதை பண்றேன், ஆனா முடிவு எல்லாமே அண்ணா கையில தான்டா இருக்குன்னு சொல்லி இந்த விஷயத்த அவர்கிட்ட ஷேர் பண்ண அவர் முதல்ல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு. அப்படி எனக்காக வரலையாடா, இந்த பொண்ணுதான் உன்னை அனுப்பியிருக்காதான்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறார். எது எப்படியோ 14 வருஷம் கழிச்சு நீ இங்க வந்திருக்க, அதுக்கு பைரவி ஒரு காரணமா இருக்கா, இதை விட என்னடா வேணும், எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த அப்செக்ஷனும் இல்ல, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு மொத்தமா பேசி முடிச்சிடலான்னு சொல்ல 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். அண்ட் இந்த சந்தோஷத்தோட அழகா ஒரு பாட்டை பாடி முடிக்க
கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அண்ட் ஹீரோவும் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல வடநாட்டுக்காரங்க கும்பலா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் கொல்லணும் அப்படின்றதுக்காக. நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா, அவங்கள போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நடுவுல இவங்க அண்ணா அண்ணி அப்படின்ற மாதிரி எல்லாரும் தூக்கத்துல இருந்து எழுந்து வந்தாலும் அவங்க யார் கண்களுக்கும் தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணி பயங்கரமான சண்டை எல்லாத்தையும் போட்டு முடிக்க கடைசியில பாத்தீங்கன்னா சத்தம் கேட்டு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. இங்க என்ன நடந்தது, யார் அவங்க அப்படின்னு மாதிரி விக்கி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்க சித்தப்பாவும் யாரா இருக்க போது திருட்டு பசங்களா தான் இருக்கும், ஏரியாவை நோட்டமிட்டு இருப்பானுங்க. விக்கிய பார்த்தது ஓடி போயிட்டு இருப்பானுங்க. சரி வாங்க எல்லாரும் உள்ள போகலான்னு எல்லாரையும் கூட்டு போக விக்கிக்கு பயங்கரமான அப்செட். நம்மள ஃபாலோ பண்ணி அந்த முக்கர்ஜி ஆள் அனுப்பிட்டான் போல, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத விசாரிங்கடான்னு இவரோட ஆளுங்களை அனுப்பிக்க அதே சமயத்துல உள்ள போன ஹீரோட அண்ணாவும் அவரோட சித்தப்பாவும் பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜிகேவா தான் இருக்கணும், அவன் தான் ஃபேமிலி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி அனுப்பியிருப்பான்னு இவங்க ஒரு பக்கம் திங்க் பண்றாங்க. கட் பண்ணா தன்னோட தம்பி திரும்பி வந்துட்டான் அப்படின்னா கோயில ஒரு பெரிய யாகத்தை நடத்துற அப்படின்னு மாதிரி ராஜாராம் வேண்டி இருப்பார். அதுக்காக ஃபேமிலி மொத்தமும் கிளம்பி அழகான ஒரு பாட்டு பாடி அந்த யாகத்தை நடத்தணும் அப்படின்னு மாதிரி பயங்கரமா வேலைகளை எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஹீரோக்கு அவரோட ஆளுங்க மூலமா நேத்து வந்தது இவரை கொல்லக்காக வந்தது கிடையாது, உங்க அண்ணனை கொல்றதுக்காக வந்தாங்க அப்படின்னு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. சோ அந்த ஆளுங்க ஜிகே அனுப்பின ஆளுங்க தான். அது மட்டும் இல்லாம ஜிகேவோட இண்டஸ்ட்ரி பத்தியும் அவனுக்கு எல்லா பொலிட்டிஷியன்ல இருந்து போலீஸ் ஆபீசர்லயும் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு சைடு கட் பண்ண ராஜாராம கூப்பிட்டு அந்த பெருமாள் பாத்தீங்கன்னா ஆளுங்களோட வந்திருப்பாரு. மிரட்டுறாரு, நீ சொல்ல போற ஒரே வார்த்தையில தான் உன் குடும்பம் உயிரோட இருக்குமா இல்லையா அப்படின்னு மாதிரி தெரிய வருது. பக்கத்துல கேமரா வச்சிருக்கானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாம் இந்த ஃபங்க்ஷனை பிடிக்கணும்னு வந்தவனும் கிடையாது, ஜிகேவை எதிர்த்து பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல கட் பண்ணி ஜிகே இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வீடியோல பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் பெருமாளும் இவரை மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு நான் அப்படியே கட் பண்ண ஹீரோவை காட்டுறாங்க. இங்க தன்னோட அண்ணனையும் ஃபேமிலியும் கொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த ஜிகே ஆள் இறக்கி இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியும். இதனால சந்தேகப்படுறபடி யார் இருந்தாலும் அவங்க என்கிட்ட சொல்லுங்க, அது இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஒரு பக்கம் யோகங்களை நடத்திக்கிட்டே இருக்க இவர் ஒவ்வொரு ஆளா பிடிச்சி பயங்கரமா அடிச்சு இந்த விஷயங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு மாதிரி ஃபேமிலியை மறைச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் நம்ம வில்லன் அதாவது ஜிகே பாத்தீங்கன்னா ஹீரோவை பாக்குறாரு. பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாரு. அங்க நின்றுகிட்டு இருக்க பெருமாளும் பாக்குறாரு. ஹீரோ நேரா அவர்கிட்ட வந்து இதனால என் அண்ணனுக்கு யாரும் இல்ல அப்படின்னு மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா இப்போ நான் இருக்கேன், என் அண்ணன் மேல கை வச்சா என்ன ஆகும் அப்படின்னு மாதிரி உன் வீட்டை கொளுத்துனா இல்லையா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கே அப்படின்னா இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுக்கோ, இதுக்கு மேல என் அண்ணன் மேல கை வைக்கிற தைரியம் இருந்ததுன்னு வையன் வெயிடா பாத்துக்கலாம், ஆனா கூடவே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்க இருந்து போக இது சைடு இருக்க பெருமாள் பயந்து போயிட்டாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஜிகேவும் மரணாள். ஆனா அப்படியே கட் பண்ணி யாகங்கள் எல்லாம் சந்தோஷமா நடந்து முடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் பயங்கர சந்தோஷமா கை கோத்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜிகே இருக்கா இல்லையா, அவனுக்கு ஏன் ஒரு தம்பி இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்ல, என்னோட மொத்த பிளானும் நாசமா போயிடுச்சு, அவன் யாரு, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ற எல்லாமே எனக்கு உடனடியா தெரிஞ்சாகணும்னு சொல்ல இவர் கூட இருக்க ஒரு ஆள் கிளம்புறாரு. ஆனா அதே சமயத்துல ராஜாராம பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து சந்திக்கிறாரு. அந்த குழந்தைங்களோட கேஸ் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்ச நாள்ல ஹியரிங் வரப்போகுது, போதிய ஆதாரங்கள் இல்ல அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்றது தவிர வேற வழி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த விஷயங்களால ராஜாராமோட மனைவி பாத்தீங்கன்னா அழுகுறாங்க. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அண்ணனோட வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க அண்ணன்னு கேட்க இங்க தன்னோட அண்ணனோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல காமிக்கிறான். ராஜாராம் ரொம்ப கஷ்டப்படுத்த அந்த நிலைமைக்கு வந்திருப்பார் இல்லையா, அவருக்காக கவர்மெண்ட் விருது எல்லாத்தையும் கொடுத்து அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்திருப்பாங்க. அந்த சமயத்துலதான் பெருமாளோட மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி ஜிகே உள்ள என்டர் ஆயிப்பாரு. இவரோட ஃபுட்ல எல்லாத்துலயுமே பயங்கரமான கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரோட ப்ராடக்ட பாத்தீங்கன்னா ராஜாராம் அப்ரூவ் பண்ணிருக்க மாட்டாரு. வந்து கேட்கிறாரு, ஒழுங்கு முறையை அப்ரூவ் கொடுங்க, நம்ம எவ்வளவு வேணுமோ பேசி டீல் பண்ணிக்கலாம்னு சொல்ல. ஆனா இவர் சாப்பாட்டு விஷயத்துல ஆர்கானிக்கா இருந்தா மட்டும்தான் நல்லது, கோடியான மக்கள் நாங்க கொடுக்குற அப்ரூவ் வச்சுதான் சந்தோஷமா இந்த சாப்பாட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுல கலப்படம் பண்ண நாங்க தயாரா இல்ல அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த சமயத்துலதான் ராஜாராம் தலைமையில ஒரு ஆர்கானிக் ஈவென்ட் பாத்தீங்கன்னா நடக்குது. அதுல இவருக்கே தெரியாம ஜிகேவோட ஸ்டால பாத்தீங்கன்னா தெரியாம வச்சிடுறாங்க. இது ஆர்கானிக் ஃபுட்டு தான் அப்படின்னு மாதிரி ஏமாத்தி வித்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதால அங்க இருக்க எல்லாத்தையும் கழிச்சு போட்டு மீடியா முன்னாடி ஜிகே ஃபுட்டை சாப்பிடுறதால பல விளைவுகள் ஏற்படும், இந்த ஃபுட்டையே நான் பேன் பண்ண பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் ஆதாரத்தோட என்கிட்ட இருக்கு, அதை கூடிய சீக்கிரத்துல எக்ஸ்போஸ் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. இதனால அந்த ஜிகே கடும் கோபத்துல இருக்கும் போதுதான் ராஜாராமோட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் பிக்ஸ் பண்றாங்க. வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அநாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது இவங்களோட வழக்கமா இருக்கும். ஆனா அப்படி சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஃபுட் பாய்சனால தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம்
ராஜாராம் தான் அவரோட ஹோட்டல்ல கலப்படம் இருக்கு அப்படின்னு மாதிரி அவர் மேல கேஸ போட்டு அந்த கேஸ் படிப்படியா முன்னேறி நிறைய அவமானங்களை அவர் சந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. வெளியே வந்ததும் ஜிகே போய் சந்திக்கிறாரு. இதெல்லாம் அவனுக்கு தேவையா, ஒழுங்கு மரியாதை எனக்கு அப்ரூவ் கொடுத்து அப்படின்னா இது எதுவுமே இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவர் ஒரே வார்த்தையா இந்த கேஸ்னால எனக்கு அவமானம் மட்டும்தான் கிடைக்கும், ஆனா நான் உனக்கு பயந்துகிட்டு அதுக்கு சைன் போட்டேன்னு வையன் பல மக்களோட உயிர் போகும், என் அவமானத்தை விட மக்கள் உயிர் தான் நான் பெருசா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா இதுக்கு நடுவுல என்கேஜ்மெண்ட்டும் வேணாம் அப்படின்னு மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைடும் சொல்லியிருப்பாங்க. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஹீரோட அண்ணா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இதுக்கு நடுவுல தான் ஹீரோ வந்திருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க இவர் பயங்கர சோகமாயிட்டாரு. நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்க அப்படின்றது அண்ணா கிட்ட சொல்ல வேணாம், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முதல் வேலையா அவரோட அண்ணன் பொண்ணு கிட்ட போறாரு. கல்யாணம் நின்றுச்சு இல்லையா, ஆனாலும் அந்த கல்யாண மாப்பிள்ளை இவங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். நாளைக்கு அவனுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. எதனால அந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒத்து இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஒரு 50 கோடி ரூபாய் பிரச்சனை அந்த ஜிகே தரேன்னு சொன்னா அதனாலதான் இவ்வளவு வேலைகளை பார்த்தேன். அந்த 50 கோடியை ஹீரோ ஃபிங்கர் டிப்ஸுக்குள்ள தந்துட்டுறாரு. இப்போ உங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த ஜிகேவை நான் பாத்துக்கிறேன், என் அண்ணனுக்கு போன் பண்ணி இந்த கல்யாண வேலைகளை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுங்கன்னு சொல்ல கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த கல்யாணத்தை மறுபடியும் தொடரலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா என்ன பண்ணாரு அப்படின்றது ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த கல்யாண வேலைகள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இதுக்கு பைரவியோட ஃபேமிலியை இன்வைட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பைரவியோட ஃபேமிலியை இன்வைட் பண்றாரு. அவங்க வந்ததும் 2 பேர் குடும்பமும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் குடும்பமும் ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் இல்லையா, அதனால பயங்கரமா ஒத்து போகுது. இந்த வீட்டுல பொண்ணு கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம்லாம் சொல்ல அங்க இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ முதற்கொண்டு ஹீரோயினோ காட் பண்ணி இந்த சைடு அவனை பத்தி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆள் அனுப்புனார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா கொல்கத்தாக்கு போயிருப்பாரு. நாங்க போய் அவனோட பேரை சொல்லி கேட்டேன், அவனை தெரியாத ஆளே இல்ல அப்படின்னு மாதிரி அவர் குப்தா கிட்ட வேலை செஞ்சது, முகர்ஜி அவரோட பெரிய எதிரியா இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி முடிக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஆளு கிட்ட தான் நம்ம இப்ப பகச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல கரெக்டா ஹீரோட என்ட்ரி. நீ கொல்கத்தாக்கு போய் எல்லா டீடைல்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு எனக்கு தெரியும்பா, நீ போனது வேணா ஜிகேக்கா இருக்கலாம், ஆனா திரும்பி உயிரோட வந்தது என்னாலதான், என்னை பத்தி அவனுக்கு தெரியணும்ல, அதனாலதான் உயிரோட வர சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையும் மிரட்ட ஜிகே நான் உன் ஃபேமிலி மொத்தத்தையும் அழிச்சு காட்டுறேன், எல்லார் கண்ணுல இருந்து தண்ணீரை வர வைக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ முடிஞ்சா பாத்துக்கடாங்கிறத ஸ்டைலா கிளம்ப கட் பண்ணி அந்த குழந்தைங்க எல்லாமே ஃபுட் பாய்சன் ஆன மேட்டர் இருக்கு இல்லையா, அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஜிகே ஃபுட் ஃபேக்டரியில இருந்த ஒரு சயின்டிஸ்ட பத்தி தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோட அண்ணா இந்த மாதிரி எல்லா பொருளுமே கெமிக்கல் ஓவரா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அப்போ அந்த நபர் ஹீரோட அண்ணா வந்து பார்த்து நீ சொல்றது எல்லாமே உண்மை, அது எல்லாத்தையுமே நான் ஒரு ஃபைலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த ஃபைல் எனக்கு கைக்கு கிடைக்கும் போது நான் உங்களை வந்து பாக்குறேன், அது வரைக்கும் என்னை யாரும் கான்டாக்ட் பண்ணாதீங்க, நானும் போனை ஆன் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி ரகசியமா ஒரு இடத்துக்கு ஓடி போய் ஒழிஞ்சிருப்பாரு. அந்த நபர் இன்னைக்கு வரலையும் கண்ணில் பண்ணல, மேபி ஜிகே கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு, ஏன்னா அது கிடைச்சது அப்படின்னா அவனோட ஆட்டிடியூட வேற மாதிரி இருக்கும், அவன் கிடைக்கல. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட்ல பாய்சன் வச்சவனையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி அந்த ஃபுட்டை செஞ்சாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க, எடுத்துட்டு போனோம்னு அப்படியே கூப்பிடுறாங்க. அப்பதான் ஒரு யூபி ஆளு வண்டியை பாதி தூரத்துல இருந்து ஓட்டிட்டு போனாரு அப்படின்னு மாதிரி தெரிய வருது. அவரை அடிச்சு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோட ஃபேமிலியில இருக்கு ராஜு அப்படின்ற ஒரு நபர் தான் எதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றது அம்பலமாகுது. இதனால அந்த ராஜு பாத்தீங்கன்னா உண்மைகள் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் என்ன கொல்ல வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி ஜிகேக்கு போன் அடிக்க ஜிகே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வர சொல்ற போனை கட் பண்ணி வச்சுட்டு முகர்ஜிக்கு போன் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் அதை பழி வாங்கணும் அப்படின்னா நீ இங்க வந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு மாதிரி அவரும் அந்த இடத்துக்கு வர வைக்க அதே சமயத்துல ஹீரோக்கு போனை போட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோட அண்ணனுக்கும் போனை போட்டுட்டு கட் பண்ண அந்த ராஜுவை பாத்தீங்கன்னா ஜிகேவோட ஆளுங்களே கொல்லணும் அப்படின்னு மாதிரி துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவன் மாட்டிட்டான் அப்படின்னா உண்மைகள் வெளியே வரும். இதனால துரத்தி விட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ஹீரோ அங்க வராரு. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்க முகர்ஜியும் அங்க வந்துட்டாரு. முகர்ஜி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, அந்த நபரை காப்பாத்தணும், அது அவர் மூலமா தான் உண்மைகள் வெளியே வரணும் அப்படின்னு மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த அந்த சைடா வந்து நம்ம ஹீரோட அண்ணனும் பாத்துட்டாரு. பயங்கர சோகம். கட் பண்ணா வீட்டுல பைரவியோட ஃபேமிலி கிட்டே என் தம்பியோட உண்மையான ரூபம் என்ன அப்படின்றது இன்னைக்குதான் தெரிஞ்சது, என்ன மன்னிச்சிரு, இந்த கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்க கட் பண்ணி ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல, ஆனா இவர் பாத்தீங்கன்னா போக மறுக்கிறாரு. இப்போ எல்லாமே காலம் மாறிக்கிட்டே இருக்கு. முதல்லலாம் ஒரு பொய்யை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் தேவைப்படுது, இப்போ உண்மையை நிரூபிக்கணும்னா கூட ஆதாரம் தான் தேவைப்படுது. காலம் மாறிக்கிட்டே இருக்குன்னா நம்மளும் அதுல மாறிதான் ஆகணும்னு சொல்ல, ஆனா இவர்
இவர் பண்ண விஷயங்களை மன்னிக்க தயாரா இல்லை. இப்ப நீ போறியா இல்ல குடும்பத்தோட எல்லாரும் நாங்க வெளியே போகவான்னு சொல்ல இதுக்கு மேலே இங்க இருக்க விரும்பல. என் அண்ணனுக்கு நான் இங்க இருந்தாதான் சந்தோஷம் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது நான் இங்க இருந்து போனாதான் சந்தோஷம், அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போக குடும்பம் மொத்தமும் சோகத்துல இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கற்பதி இவங்களோட சித்தப்பா இருக்காரு இல்லையா, அவர் அழுதுகிட்டே ஓடி வராரு. உடம்பு முழுக்க ரத்தம். வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்க அந்த ஃபுட் பாய்சன் ஆன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கடத்திட்டாங்க. ஆனா அது கூடவே ஹீரோவோட அண்ணையும் கடத்திட்டாங்க அப்படின்ற தகவல் வருது. இதனால இவங்க ஹீரோக்கு போன் அடிச்சு எந்த விஷயங்களுமே சொல்லாம கூட்டு போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுக்கு. நான் சொல்ற வரைக்கும் நீ அமைதியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு என் புருஷன் எங்க, எனக்கு கடத்திட்டு போன குழந்தைகள்லாம் எங்கடான்னு கேட்க ஹீரோக்கு என்ன விஷயம் தெரிய வருது. பயங்கர கோபமா நின்னுகிட்டே இருக்காரு. எதிரில் இருக்க பெருமாளும் உன் புருஷன் கோர்ட்ல தோக்க போற அப்படின்னு தெரிஞ்சு பயந்து ஓடி போயிட்டு இருப்பான். இன்னைக்கு ஃபைனல் இயரிங் இல்லையா, அவன் குற்றவாளி அப்படின்னு மாதிரி ரிசல்ட் வந்ததோ எதனா ரயில்வே ஸ்டேஷன்ல அடிபட்டு கடப்பான், போய் பொறுக்கிக்கோன்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி கடுப்பாயிடுறாங்க. பொறுமையா ஹீரோ கிட்ட வந்து இவங்க ஒரு முறை கேட்டு பார்த்துட்டாங்க இல்லையா, இதனால என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா தெரியாது, 10:30 மணிக்குள்ள என் புருஷன் கோர்ட்டுக்கு வந்தாகணும், நீ அங்க கொண்டு வந்துருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜிகே எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு அங்கேயும் போய் சண்டை போட இவரோட அண்ணனை பாத்தீங்கன்னா பயங்கரமா காயப்படுத்தி ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சது ஹீரோ பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே கடத்தப்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, நீங்க கொஞ்சம் நகர்ந்தீங்கன்னு வைங்களேன் இந்த குழந்தைங்க எல்லாமே செத்து போயிடும்னு சொல்லி மிரட்ட நம்ம ஹீரோவை போட்டு அங்க இருக்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் வில்லன் அந்த ஃபேமிலியை கொல்லணும் அப்படின்னு மாதிரி ஆள் அனுப்புறதும், ஆனா அதை தடுத்து நம்ம ஹீரோ எல்லா வகையிலும் சண்டை போட்டு காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரிவீல் ஆகுது. இதை கேட்ட ஹீரோட அண்ணன் பயங்கர அப்செட். தன்னோட தம்பி நல்லது பண்ணிதான் இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்கான், இதுக்கு மேலேயும் நம்ம இதே கொள்கையை வச்சிருந்தோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி இவரோட தம்பியை கொல்ல போற அந்த சமயத்துல இவரும் கையில ஆயுதத்தை எடுக்கிறாரு. நீ சொல்ற வழிதான் கரெக்ட், இந்த மாதிரி தீய சக்திக்கு எதிராக நம்ம அடிதடி எடுக்கிறது எந்த வகையிலும் தப்பாகாதுரா தம்பின்னு 2 பேரும் ஜோடி போட்டு அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு கோர்ட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இன்னைக்குதான் கடைசி நாள், தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் அந்த குழந்தைகள் சாப்பிடுற உணவுல பாய்சனை கலந்தது யாரு அப்படின்னு மாதிரி அந்த நபரோட ஆதாரங்கள் அங்க வருது. ஆனா அது கூடவே ரொம்ப நாளா காணாம போயிருந்தா இல்லையா சயின்டிஸ்ட், அவரும் என்ட்ராயி அந்த ஜிகே ஃபுட்ல பயங்கர கெமிக்கல் இருக்கு, இதை தடை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி எல்லா ஆதாரங்களையும் கொடுக்க இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இந்த ஜட்ஜும் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வர நம்ம ஹீரோ சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட நாட்டுக்கு ஆர்கானிக் உணவு தான் நல்லது, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கலக்கிறதால மக்கள் சாப்பிடுறது உணவு கிடையாது, விஷம் தான். நம்மளை தாண்டி அடுத்து வர சந்ததியினருக்கு நம்ம சரியான கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, ஆரோக்கியமான உணவு கொடுத்தோம் அப்படின்னா மிச்சம் எல்லாத்தையும் அவங்களே தேடிப்பாங்க அப்படின்னு மாதிரி உருக்கமான வசனத்தை பேச அங்க இருக்கிற ஜட்ஜும் அந்த ஜேகே ஃபுட் ஃபேக்டரிய மொத்தமா க்ளோஸ் பண்ணி சீல் வச்சு முடிச்சு விட்டுட்டாரு. அப்படியே கட் பண்ணா ஃபேமிலி மொத்தமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட மனசுக்குள்ளேயும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். அழகான ஃபேமிலி, கலப்படம் இல்லாத உணவு, இதை விட்டா வேற சந்தோஷம் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு மாதிரி போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.